ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே தண்ணி வாங்கி வெளியெல்லாம் போயிட்டோம்னாலே வாட்டர் பாட்டில் தான் தண்ணி வாங்கி குடிப்போம். இது வந்து சின்ன பாட்டிலுங்க. இது அது போக நிறையா 1 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டிலெல்லாம் வாங்கி குடிக்கணும். நம்ம பண்ணுற பெரிய தப்பு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இந்த பாட்டில் அப்படியே தூக்கி போட்டோம் அப்படின்னா, இதை வந்து குப்பை பொறுக்கிறவங்களா இருக்கட்டும், பாட்டில் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், அதை கொண்டு போய் எகைன் அப்படியே கொடுத்துருவாங்க. உள்ளே ஒரு க்ளீன் கூட பண்ணாமல் மேபி இதை அப்படியே சும்மா வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு எகைன் ரீசேலுக்கு அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து தண்ணி குடிச்சிருப்போம். ஒரு சில இடத்துல டூப்ளிகேட் பிராண்ட் பாட்டில் எல்லாமே வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம தூக்கி போகிற பாட்டில் தான். இது எப்படி டிஸ்போஸ் பண்ணால் நான் காமிச்சிருப்பேன். தண்ணி குடித்ததுக்கப்புறம் இந்த பாட்டில் மூடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இதை நல்லா அப்படி அழுத்தி இதுக்குள்ளே இப்படி வச்சு இப்படி உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மூடியை வந்து கட் பண்ணாமல் எடுக்க முடியாது. அப்போ இதை கண்டிப்பாக ரீசைக்கிள் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கி குடித்த பாட்டில் வேறு ஒருத்தரும் உங்களோட எப்படி சொல்கிறது, அந்த பாட்டிலை குடிக்காமல் இருக்கணும். ரீசைக்கிளாக எல்லாருக்குமே சுத்தமான தண்ணியும் சுத்தமான பாட்டிலும் கிடைக்குன்னா இந்த மாதிரி வந்து பாட்டில் மூடியை உள்ளே போட்டு இந்த பாட்டிலை வந்து அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வாங்கி குடிக்கிற ஒரு பாட்டில் நாளைக்கு வேறு யாருக்காவது க்ளீனே பண்ணாமல் அப்படியே கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுங்கள். பிடிச்ச யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி பாட்டில் வாங்குற எல்லாருமே சரி, தண்ணி குடித்ததுக்கப்புறம் மூடியை கண்டிப்பாக உள்ளே போட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. அப்போ தான் கட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு புதுசாக கொடுப்போம், நல்லதவே கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்ச நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னாலும் கீழே ஒரு கமெண்ட் போட்டுருங்க.